தேர்தல் களத்தில் நிகழ்ந்த கலகலப்பான சம்பவங்களை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய மைக் செக் பகுதி. ஹலோ மைக் செக் 1 2 3. வணக்கம் மக்களே. பரபரப்பா நடக்கிற தேர்தலில் விறுவிறுப்பா பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கடகடன்னு காட்ட போறோம். இது மைக் செக் 1 2 3. சைக்கிள்ல போறத ட்ரெண்டாக்கி ரோட் ஷோவை சைக்கிள் ஷோவா மாத்திட்டாரு தாவேகா தலைவர் விஜய். ஆனா அந்த சைக்கிள் ஷோவுக்கு நடு ரோட்டுல அவர் கொடுத்த ஜர்க்கு இருக்கே, என்னன்னு பார்த்தா தாவேகா தொண்டர் ஒருத்தர் வெடிகுண்ட வீசுற மாதிரி சைக்கிள்ல போன தாவேகா தலைவர் விஜய் மீது பூவை தூக்கி போட்டு தலைவருக்கு ஷாக் கொடுத்துட்டார். A few moments later. Oh my God! Oh my God! தலைவர் ஒரு பக்கம் கண்ணாம்பூச்சி விளையாடினா தொண்டர்கள் எல்லாரும் ஆரத்தி எடுத்ததுக்கு அமௌண்ட் கொடுங்கப்பான்னு ஒரே அலப்பற கலப்புறாங்க. எவ்வளோமா தரணாங்க? ஆரத்தி எடுத்த காசு தரணாங்களா? எவ்வளோ தருவாங்க? 50 ரூபா தருவாங்களா? பாட்டிகள்லாம் ஒரு பக்கம் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணும்போது இந்த பாமக வேட்பாளர் ஒருத்தங்க பிரச்சாரத்துக்கு நடுவுல பாட்டை போட்டு வந்த தாவேகா ஆட்டோவை திரும்பி பார்க்காம ஓட வச்சிருக்காங்க. அதுவும் விஜய் அவர்கள் நிக்கிற பெரம்பூர் தொகுதியிலேயே. பிரச்சாரம் டைம் ஆகிருக்கு, நீ வாகனத்துல சத்தத்தை ஆஃப் பண்றீங்களா? பிரச்சாரம் நான் டைம் ஆகிருக்கேன், இதை கிராஸ் பண்ணா வால்யூமை கட் பண்ணணும். நீ அது வீட்டுக்கு நீ போயிட்டு வரியா? அப்படி ஓட்டம் எடுக்கிற ஆளுங்க நமக்கு தேவை. இப்படி ஓட்டம் எடுக்கிற ஆளுங்க நமக்கு தேவை. பிரச்சார வண்டின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. பொதுவாக பிரச்சாரத்தில் பூங்கொத்தை தூக்கி போடுறது, கட்சி துண்டை தூக்கி போடுறது தான் அந்த தொண்டர்கள்லாம் அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? செல்ஃபோனை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் யார் மேலனா, பாஜக பிரமுகர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேலே. இப்படி ஆர்வத்தில் எதையாவது தூக்கி அடிக்காதீங்க. அண்ணனா இருக்கவே வலிக்காத மாதிரியே சமாளிச்சிட்டாரு. வேற யாராச்சும் இருந்தா என்ன ஆகியிருக்கும்? என்ன இருக்கு இந்த தொண்டர்கள்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அட இது கூட பரவாயில்ல, இப்போ ஒரு சம்பவத்தை காட்டுறேன், அதுக்கு இதுவே எவ்வளோ தேவலாம் போலியே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்.